இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 ஒயரையும் சால்வ் பண்ணிட்டோம். இங்கே நம்ம 4 ஒயர் கொடுத்துருக்கோம், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு 4 ஒயர் கொடுத்துருக்கோம். இது நேராக கொண்டு போய் இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 சாக்கெட்டில் கனெக்ட் பண்ண பிறகு இந்த ஆம்ப்ளிஃபை செய்கிற வேலை கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு குட்டி மாடிஃபை பண்ணியிருப்போம். என்ன விஷயம் நம்ம அப்போ சொல்லும்போது என்ன செஞ்சுருப்போம், இதுலேருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஜம்பர் எடுத்து இங்கே கொடுத்துப்போம். இதுலேருந்து 3 ஒயர் எடுத்துப்போம், ஜம்பர் எடுத்து இங்கே கொடுத்துப்போம். ஆனால் அப்படி செய்ய போது நம்மளுக்கு சப்வூஃபர் லைன் வரமாட்டேன்ட்டு. நம்ம இது ஃபுல்லாக கூட்டின பிறகு தான் சப்வூஃபர் லைன் கண்ட்ரோலே பண்ண முடியுது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதனால் என்ன செஞ்சுருக்கோம்னா இதுலேருந்து இதில் மொத்தமாக ஜம்பர் எடுத்துருக்கோம். இதுலேருந்து தான் 2 லைன் எடுத்து இதில் ஒரு லைன் எடுத்து இங்கிட்டு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இன்னொரு லைன் எடுத்து இங்கே சப் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இங்கே டேரெக்டாக கொண்டு போய் இங்கே கனெக்ட் ஆகும். இப்போ ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பேஸ் ட்ரபிள் என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மாதிரி இதில் நான் போட்டிருக்க மாதிரியே கரெக்டாக ப்ரீசெட் போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை 20K ப்ரீசெட் இருக்கும். இதை நம்ம இந்த சைடு பார்த்து வச்சுருக்கணும். இந்த சைடு பார்க்க போது நம்மளுக்கு ட்ரிபிள் கரெக்டாக வேலை செய்யும். அப்புறம் பேஸ் பார்த்திங்கன்னா பேஸ் இந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக. இந்த இடத்துல போது நம்ம பேஸ் கரெக்டாக வைக்கலனா ஒரு மாதிரி சத்தமே வர மாட்டேங்குது. அதாவது இந்த 2 இடத்துல கரெக்டாக இருக்கணும். இது இந்த சைடு பார்த்துருக்கணும், இது இந்த சைடு பார்த்துருக்கணும். சப்வூஃபருக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஃபுல்லாக குறைச்சி வைக்கணும்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவு கம்மியாக வைங்க. ரொம்ப குறைச்சி வச்சா சவுண்டு கேட்காது. கொஞ்சம் மீடியமாக, அதாவது இந்த ஐசியை பார்த்துருக்க மாதிரி வைங்க. அவ்வளோதான் மொத்த ஆம்ப்ளிஃபை செய்கிற வேலையை முடிஞ்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்கிறோன்னா, நம்ம இது பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, இது மாதிரி ஒரு 12 வோல்ட் அடாப்டர் எடுத்திருக்கேன். 12 வோல்ட் எத்தனை ஆம்ஸ்னால் 0.5 ஆம்ஸு, அதாவது 500 மில்லி ஆம்ஸு. இது அவ்வளோ அந்தளவுக்கு பவர் இருக்கும், ஆனால் ரொம்பலாம் இருக்காது. நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா, நான் இந்த வாட்டி இப்போ எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கறதுனால தான் நம்ம எக்ஸ்டர்னல் இதில் இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கும். அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கறனால நம்ம எப்போனாலும் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி 0.5 ஆம்ஸ்க்குள்ள பவர் சப்ளை தான் இருக்குது. இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு நான் இது 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் மாற்றிக்கேன். இல்லை மேக்ஸிமம் 3 ஆம்ஸே கொடுங்க. 3 ஆம்ஸ் கொடுக்குற போய் தான் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். இப்போ என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எதுவும் டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா இது தொடச்சி போங்க. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏஎக்ஸ் மோடில் கிடக்கு. நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். அதனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் நம்ம வீட்டிலே செஞ்சது. அதாவது பழைய இது 10 வாட் ஸ்பீக்கர். நான் சொன்னது 10 வாட்ஸ் அவுட்புட் வரும். 4 ஓம் ஸ்பீக்கரு, 2 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரு. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, ஒரு பெயிண்ட் பாக்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா அதில் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பேஸ் கொஞ்சம் 2 அதிகமாக இருக்குங்கிறனால 2 கனெக்ட் பண்ணி இதில் மாட்டியிருக்கோம். இந்த 2 சக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாத்தையும் குறைச்சி வச்சுக்கோம். இப்போ என்ன செய்வோம், நான் மெமரிக்கு பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ட்ரிபிள் கூட்டி பார்ப்போம். இப்போ பேஸை கூட்டி பார்ப்போம். நம்ம லைட்டை வச்சாலே சவுண்ட் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா? நம்ம 2 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கே நம்மளுக்கு இப்போ இது அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு பேஸ் ட்ரபிள் கரெக்டாக வேலை செஞ்சு செக் பண்ணுறதுக்கு 2 பொன்னிச்சி மெட்டில் கொஞ்சம் விரல் வச்சு பார்த்தா தெரியும். சத்தம் கேட்கும் மாதிரி டிஃப்ரெண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பேஸில் கொடுக்கும்.
பேஸ் கொடுப்போம் நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் போல் கரெக்டாக வேலை செய்யுது. ஃபுல்லாக சவுண்டு கூட்டி வச்சு சவுண்ட் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கே சவுண்ட் அதிகமாக கேட்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுத்துக்கும் பவர் அதிகமாகவே தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 6 inch ஊஃபர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் என்கிட்ட சப்வூஃபர் இல்லை. 6 inch ஊஃபரே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சப்வூஃபர் போட்டால் இதோட ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இதை எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரியே. இப்போ நான் இதை போட்டு பாட்டை போட்டு காமிக்கேன் பாருங்க. நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், சப்பு கம்மியாக வச்சுருக்கேன். அதுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எஸ்டி கார்டு நான் வந்து எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். அதனால் எஸ்டி கார்டில் வந்து சப்வூஃபர் அதிகமாக்குன்னு ஓரை இறையுது. நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அது நல்லா இருக்குது. நான் டிஎஃப் மோட்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இறைச்சல் இருக்குது. கூட்டி காமிக்க ஒரே இதாக இறைச்சலாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போக நல்லாவே சவுண்ட் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கவர் போட்டு டிவியில் செக் பண்ணி வைப்போம். ஏன்னா நம்ம டிவிக்கு தான் போட போகிறோம். டிவி நான் கனெக்ட் பண்ணி காமிக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டிவி மேலே வச்சுருக்கோம். டிவி வந்து பழைய டிவி தான், அதனால் நம்ம இப்படி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் கேபிள் மூலமாக தான் லைன் இன்புட் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ஆர்சி சாக்கெட் எதுவும் கனெக்ட் பண்ணதுனால இப்படி கொடுத்துருக்கோம். நேராக செட்டப் பாக்ஸ் போகும். இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்பீக்கரும் ட்வீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லைட் சைஸில் சாதா ஸ்பீக்கரு இந்த கனெக்ட் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் ட்வீட்டரு அஞ்சு ஒரு சாதா ஸ்பீக்கர் மட்டும் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து நேராக கொண்டு போய் இங்கே கொண்டு கொடுத்துருக்கேன். இது சப்பு பேஸ் டியூப் மாதிரி செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இது வந்து ஆர்சி சாக்கெட் நம்ம ஏற்கனவே சொன்னமே பழைய ஆர்சி சாக்கெட் இருக்குது. இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது டைரெக்டாக கொண்டு போய் பவர் சப்ளை இங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் டிவி மியூட் பண்ணுறேன். ஒரு குட்டி இறைச்சல் கேட்குது லைட்டாக. இது என்ன காரணம்னு எனக்கே சுத்தமாக தெரியல. இந்த இப்போ நான் லைட்டாக பேஸ்மெண்ட்டு கூட்டிங்க சப்பை கூட்டிக்கமேங்க. இதுக்கு போட்டோன்னா உண்மையில் ரொம்ப அதிகமாக இறைய ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டாக இறைச்சல் கேட்குது. இது எதுக்குன்னா டிவி வந்து 2-வே பின்னு தான். அதனால் எர்த்திங்க கொஞ்சம் இருக்குது டிவியில். அந்த எர்த்திங்லாம் எப்படி கூடி வரும்னா இன்புட் சிக்னல் லைன் இருக்குல்ல, இது நேரம் செட்டப் பாக்ஸ் போய் செட்டப் பாக்ஸ்லேருந்து இதுக்கு போகும், ஆம்பிளிஃபையர் போகும். ஆம்ப் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதையும் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ண மாதிரி ஒரு பவர் இருக்கு ஆம்புக்கெல்லாம். அதனால் எப்போவுமே என்ன செய்யணும்னா டிவி போடுறோன்னா டிவியில் ஒரு எர்த்திங் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஹம்மிங் நாய்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி இப்போது நான் இந்த ஆக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வேறு இப்போ நான் ஆக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். சப்பு ஃபுல்லாக கூட்டி வச்சிட்டேன். இப்போ ஒரு சவுண்டுமே இருக்காது. காரணம் வந்து இந்த எர்த்திங் தான். இந்த எர்த்திங் வந்து சில டிவிக்கு கொடுத்துருப்பாங்க, சில டிவிக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பேஸ் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சொன்ன மாதிரி தான் இதில் அந்த ஹம்மிங் நாய்ஸ் இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லாவே இருக்கும். எஃபெக்ட் தான் டிவியில் கனெக்ட் பண்ணால் ரொம்ப தேட்டர் எஃபெக்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஆம்பிளிஃபை செய்யணும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா டிப்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.